எங்கள் குடும்பத்தின் 4வது தலைமுறை திமுக தொண்டன் என் மகன் உதயநிதி அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணனுக்கு பிறந்தநாள் பரிசாக ஒரு புது தொண்டனை கட்சியில் இணைக்கிறேன். திமுக கட்சிக்காரங்க ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு திமுகவை எவன் அழிக்கணும்னு நினச்சாலும் அழிக்கவே முடியாதா, அவன் அழிக்கணும்னு நினச்சி வந்தால் அவனுக்கு சங்கு தாண்டா அப்படின்னு இவ்வளோ தைரியமாக தென்னாவிட்டு அவங்க பேசுகிறத நம்ம அதிகார திமிரில் பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட பதவியில் இருக்குது அந்த நினப்பில் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டாலும் அது முட்டாள்தனம் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த கம்முனாட்டி பேசுகிற விஷயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிறக்கும்போது எந்த குழந்தையும் நான் அடிமையாக இருக்க போகிறேன், அடிமையாக வாழ போகிறேன், அடிமையாக இருக்கிறது எனக்கு பெருமை அப்படின்னு நினச்சி பிறக்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி புறம்போக்குங்க அடிமையாக இருக்கிறதே பெருமையாக நினச்சிக்கிட்டு 4வது தலைமுறை கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு தயார்படுத்துகிறான் பாருங்கள் பிறந்தவனை. இவனெல்லாம் என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி பரதேசிங்க இருக்கிறனால தான் இன்னமும் இந்த திருட்டு கம்முனாட்டி கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த சான்று. சரி, இவன் ஒரு பாமரனாக இருக்கலாம், ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கலாம், இவனை மாதிரி ஆட்கள் பல பேர் இருக்கலாம், பல கோடி பேர் கூட இருக்கலாம். ஆனால் வீராப்பாக நாங்கள் மக்களுக்கு சேவை செஞ்ச வரோம், நல்லது பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தடிமையாக இருக்கிற பல பெரும் செலிப்ரிட்டிஸை நம்ம என்னன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் இந்த வீடியோவில் வச்சு செய்ய போகிறோம். என்னோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சப்போர்ட்டை பெருமளவில் கொடுங்க. எந்த மாதிரி சூழ்நிலைலாம் நான் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத பார்த்து இந்த ஒரு என்ன சொல்கிறது ஆத்மார்த்தமான அன்பை தளபதி மேல் வைத்திருக்கும் ஆத்மார்த்த அன்பை நீங்கள் மதிக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்ருங்க அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி, நம்ம கொத்தடிமைகள் பெரிய லிஸ்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த லிஸ்ட்டில் யாரை இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படின்னா அவர் வேறு யாருமே கிடையாது, நாயகன், உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை தான். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னென்ன பண்ணார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்டேஜில் பேசியிருக்காரு. அதை கேட்டுவிட்டு அப்படியே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போமா. நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா? அறிவிச்சுட்டா போச்சு. இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும், போட்ட போச்சு. அப்படி போயிருக்கலாம்ல, ஏன் போகல? அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், கமல்ஹாசன் அன்னைக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். இந்த வீடியோலாம் எடுத்து போட்டு நம்மளை வச்சு செய்வாங்க, ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க, நம்மளை ட்ரோல் கண்டென்ட் ஆக்கிடுவாங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்த புதில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் எடுத்து அடித்து போட்டு இந்த தீய சத்தையில் ஒழிப்பும், ஊழலை ஒழிப்பும், லஞ்சத்தை ஒழிப்பும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் பாரு கேட்டதுக்கு மேடையிலே அறிவிக்கிறாரு, எக்காலத்திலும் அப்படி ஒரு தேவையில்லை. அப்படி இருந்துச்சுன்னா நான் ஏன் கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கணும், அவங்கள்ட்டே போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்ற அந்த பாயிண்ட்டை சொல்கிறார். அது இன்னும் வாஸ்தவமான பேச்சு தான். இன்றைக்கி விஜயவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் படத்தில் சம்பாதிச்சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ அரசியல் சம்பாதிக்க வந்திருக்காருன்னு லூசத்தனமாக பேசுகிறாங்க ஒழிய. பட் உண்மையாலுமே அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தார் அப்படின்னா அன்றைக்கி ஏடிஎம்கே காலகட்டத்திலேயே அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்த டயத்துலேயே அவர் அதில் போய் அதிலேருந்து போய் நேரம் பல 1000 கோடிக்கு மேலே அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சா சம்பாதிச்சதுனால ஒன்று. சரி, அப்போ வேணாம், இப்போ அவர் ஏதாவது கட்சி ஆரம்பித்து டிஎம்கே கூட போய் சேரணுமோ இல்லை பிஜேபிக்கு போய் சேரணும்னா அவருக்கு எத்தனை 1000 கோடி வேணால் கொடுக்கறதுக்கு கட்சிகள் ரெடியாக தான் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவளுக்கு அவ்வளோ வாக்கு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க மக்கள். ஸோ அப்போ அந்த விஷயத்தை எந்த கட்சியுமே அறுவடை பண்ணிக்க தான் நினைக்குமே ஒழிய அவரை எதிர்த்து அரசியல் பண்ண நினைக்காது. பட் இந்த இடத்துல கமல்ஹாசன் சொன்ன மாதிரி மக்களை நம்பி தான் அரசியல் அப்படின்னும் போது விஜயவர்கள் இன்றைக்கி மக்களை நம்பி ஒட்டுமொத்த அரசியலையும் எதிர்க்கிறனால, அரசியல்வாதிகள் எதிர்க்கிறனால இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பகையான ஒரு எதிராளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயவர்கள் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள். இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு, எந்திரிக்க முடியாம. அதுல ஒருத்தரா இருந்துட்டு போறேன் அப்படின்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். சும்மா சாதாரண பேசினாவே கமல்ஹாசன் பேசினா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஸோ இதில் புரிகிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இதில் இன்றைக்கி தமிழ்நாடே விழுந்து கிடக்கு இந்த திருட்டு கூட்டத்துக்கிட்ட. நான் போய் அதில் புதுசாக சேர்ந்து திருப்பி விழணுமா, அதுக்கு நான் இப்படி மக்களோட மக்களாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இவர் என்னென்னமோ பொருஷே தான் சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் ஒரு வயலும் மதிக்கலை. அதற்கு அவருடைய
உண்மையான தன்மை என்னென்னா அவர் வந்து ஒரு பாப்பன் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னதான் வந்து சமூக நீதி பேசினாலும் சரி, இல்லை மக்களுக்கான விஷயங்கள் எடுத்து பேசுகிற மாதிரி படங்கள் எடுத்தாலும் சரி, நம்பிக்கை தன்மை அப்படின்றது வந்து குறைஞ்சி போகுது. மக்கள் வந்து எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்பிட மாட்டாங்க, நம்புறவங்க வந்து கைவிட்டுற மாட்டாங்க அப்படின்ற ஒரு பழமொழி வந்து பழமொழியில் அது உண்மை தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் அந்த நம்பிக்கை மூலிமா எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அப்படின்றவங்கலாம் வந்தாங்க. ஸோ இப்போ கலைஞரும் கூட வந்தார், எல்லாருமே. ஸோ அந்த நம்பிக்கை மூலிமா தான். அந்த நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மக்கள் வச்சுருவாங்களான்னு கேட்டேன்னா வைக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனையே. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் போட்டு இழுத்து சாவடித்து அவங்க வந்து நூலாக்கி அவன் வந்து இதுக்கு மேலே வேலைக்கு அவன் முடியாத நம்ம எங்கேயா போய் சேர்ந்துடும்டா, இவங்களை நம்பி வாங்கி நிற்கிறதுக்கு பேசாமல் நம்ம காசு பணத்தை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆகண்டான்ற மனநிலைமைக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா கூட நம்புவேன்னு கேட்டால் சில பேர்லாம் நம்ப மாட்டாங்க. அதுக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம நான் தமிழ் சீமான் எடுத்துக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த மாதிரி மனநிலை மேலேயும் மக்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க நம்பக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க திரையில் பார்த்து ரசித்து தன்னை அந்த ஹீரோ மூலிமா பிரதிபலிச்சுக்கிற ஒரு ஹீரோவை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஹீரோயிசத்தை நம்புகிறாங்க. அந்த ஹீரோவாக இருக்கக்கூடிய அந்த பர்சன் அரசியல்கள் வந்தால் நல்லது செய்வாங்க நம்புகிறாங்க. அதனால தான் திரைத்துறையில் இருக்கவங்க எல்லாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் சாதிக்க முடிஞ்சிச்சு. ஒரு முதலமைச்சராக தான் வச்சுக்கோங்களேன். மற்ற மாநிலத்தில் அது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ திரைக்கவர்ச்சியில் எப்படி சொல்கிறது, தன்னுடைய தலைவினை தேடும் ஒரு கூட்டம் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் அந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்களை ஏற்றுக்கிட்ட மக்கள் தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அப்போ அந்த மக்கள்கிட்ட மனசில் அவ்வளோ ஈஸியாக இடம் பிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஹீரோனாலையும் பிடிச்சிட முடியாதுன்றதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த வரவேற்பு கமலஹாசனுக்கு இல்லை. விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வரவேற்பு வேறு எந்த ஹீரோக்கும் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் ஈவன் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த கூட இந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பும் கிடையாது. எந்த மீடியாவும் பெருசாக அதை கவரப்படல. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், 4 வருஷம் இருந்தார், போனார். ஸோ அப்போ கட்சி அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அரசியல் அப்படின்ற ஒரு ஈஸியான கிடையாது. அதில் ஒருத்தர் இறங்குறார் அப்படின்னா அவர் முழுசாக நம்புகிறாரோ இல்லையோ, அவர் முழுசாக முதல்ல மக்களை நம்பணும். அந்த மக்கள் கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்றத இன்னும் முழுசாக நம்பணும். அந்த நம்பிக்கை இன்றைக்கி தளபதி அவர்கள்ட்ட இந்த டயத்தில் வந்தனால தான் அவர் இன்றைக்கி அரசியல் இறங்கியிருக்காரு. ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லை, ஒருவேளை அவர் ஒரு 1% அந்த டவுட் இருந்துச்சுன்னா கூட, இல்லை ஒரு 2% டவுட் இருந்துச்சுன்னா கூட, அவர் வாட்டிக்கு 7 படம் நடிச்சுக்கிட்டு வருஷத்துக்கு 2,250-300 கோடி தான் சம்பாரிச்சுட்டு நிம்மதியாக இருந்திருப்பார். பட் மக்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்புறனால இன்னைக்கு இறங்கியிருக்காரு. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது மக்கள் அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம். இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிற வாக்குறுதி. இல்ல சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. உண்மையிலேயே மானஸ்தை எங்கேயா போனையோ, எங்கேயா போயிட்ட எனக்கு புரியல. என்னென்னா நீங்கள் வர்றீங்க, கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நல்ல ஒரு கருத்துக்கள் எடுத்து வைக்கிறீங்க, மக்களுக்காக வர்றோம், இந்த கயவர்கள், இந்த திருடர்கள், இந்த திராவிட கும்பல்கள் இவங்கெல்லாம் ஒழிக்கணும், நாங்கள் வர்றோம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே மக்கள் உங்கள் அங்கீகரிக்கலை அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் அந்த கூட்டத்துக்கிட்டே போய் சேர்றீங்களே, இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அதுக்கு நீங்கள் வந்து அரசியலை கிளச்சிட்டு நீங்கள் சினிமா துறையில் போனால் கூட கௌரவமாக இருக்கும், மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க, உங்களை யாரும் வந்து அசிங்கமாக சொல்ல போகிறது கிடையாது. ஆமாம் வந்தார், அவரால் ஜெயிக்க முடியல, மக்கள் அவரை ஏற்றுக்கலை, அதனால் இன்றைக்கி திரும்பி அவர் துறைக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்களே ஒழிய, இப்படி இந்த கட்சிகள் எந்த கட்சிகளை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ண வர்றீங்களோ அதே கட்சிகள் கூட நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னும் போது இதுதானே உண்மையாலுமே வந்து துரோகம். ஏன்னா இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து துரோகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கேன்றது மட்டும்தான் இருக்குது. இது இல்லைனா அது இல்லைனா இதுன்றதை மக்கள் மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எவன் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் கடைசியில் அவன்கிட்ட போய் ஐக்கியமாயிடுறீங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது காலங்காலமாக. பட் உங்களை மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட இவ்வளோ பேசிட்டு கடைசியில் உங்களை மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னும் போது அந்த திருட்டு கும்பல்கிட்ட போய் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மக்களை நம்பி வரல, நீங்கள் மக்களை நம்பி வர்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அந்த மக்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட ஓட்டை வாங்கி நீங்கள் ஏதோ ஒரு கட்சியில் ஆதாயம் அடையிறதுக்கு நீங்கள் ஒரு டூல்ஸாக வந்து நீங்கள் வந்து உங்களை இறக்கிக்கிறீங்க. பட் அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த டூல்ஸை தூக்கி போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல மேக்னெட் இருக்கோ அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிறீங்க. அதை தான் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. பட் அந்த தவறை வந்து விஜய் அவர்கள் செய்யலை. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட வரும்போதே உண்மைத்தன்மையாக வெளிப்படையாக தான் வர்றாரு அவர். நான் வந்து தமிழ் தேசியத்தை மட்டும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வரல, நான் வந்து திராவிடத்தை மட்டும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வரல, நான் வந்து இந்துத்துவத்தை மட்டும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வரல, நான் கூட்டணி இல்லாமல் தனியாக மக்கள் கூட தான் நிற்க வரேன் அப்படின்னு போய் சொல்லலை. எல்லாத்தையும் ஓப்பனாக ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரு. எனக்கு எல்லா கொள்கையும் ஒன்று தான், எல்லா மக்களும் ஒன்று தான், திராவிடமும் ஒன்று தான், தமிழும் ஒன்று தான், எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல்
கூட்டணிக்கு வர்றவங்களையும் நான் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். தட் மீன்ஸ் நான் தனியாக நின்னாலும் மக்கள் என்னை ஜெயிக்க வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தாலுமே, ஆனாலும் மற்ற கட்சியில் உள்ளவங்க, மற்ற கட்சிக்காரங்க என் கூட கூட்டணி வர்றதுக்கு ஆசைப்படலாம்ல. அப்படி வர்றவங்களை நான் உதாசீனப்படுத்தி அவங்கள தூர தூக்கி போட்டு அவங்கள எனக்கு கீழே நான் அடிமையாக வச்சுக்க விரும்பலை. ஆனால் அப்படி வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து அவங்களையும் அந்த மேஜையில் ஏற்றி அழகு பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் முன்னாடி ஓப்பனாக வச்சுட்டு வந்த ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா வேறு எவனுமே இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது பின்னாடி போகிறனால தான் மக்கள் வந்து அவங்கள நம்பலாமா வேண்டாமான்னு அந்த கன்ஃபியூஷனில் போகிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் விஜய் இன்றைக்கி நம்புறதுக்கு ஒட்டுமொத்த மக்கள், ஒட்டுமொத்த தேசிய இனம், ஒட்டுமொத்த மதத்தை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள், அப்புறம் இந்த கேஸ்ட், இது மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் விஜய் நம்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எடுத்து வச்ச இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நான் மறைக்கலை, நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறேன். பட் இதெல்லாம் மீறி என்னை நீங்கள் தனித்து விடப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் வந்திருக்கிறது கட்சிகளுக்காக அல்ல, கட்சிக்காரர்களுக்காக அல்ல, மக்களுக்காக அப்படின்றத மாநாட்டு மேடையிலே முடிச்சிட்டார். சும்மா இஷ்டத்துக்கு வாயில் வந்துட்டு சுட்டு போக வேண்டியதானே. இப்போ தானே வடை கடை போட்டிருக்கோம். வடை எவ்வளோ சுடுறோம், மக்கள் எவ்வளோ வடை வாங்குறாங்க, வடை எத்தனை பேர் வாங்குறாங்க, காக்கா எத்தனை பேர் தூக்கிட்டு போகுதுங்கிறலாம் இனிமேல் தான் தெரியும். ஏங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதே பதில் இப்போ நான் சொன்னேன் என்ன சொல்லுவார் அவர்? இப்போ இதே பதில நான் சொன்னேன் என்ன சொல்லுவார்? நீ சொல்லியிருந்தனா உன்னை காரி துப்பிருப்பாங்கடா. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாம் கூட்டம் சேர்ந்து உன்னை காரி துப்பியே அந்த எச்சியிலேயே உன்னை வந்து மூழ்கடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மானம் கெட்ட பிச்சைக்கார பாரதேசி தான் நீ. உண்மையாக சொல்ல போனால் மக்கள் மேலே தான் குற்றம். நீ சொன்ன மாதிரி நீ சுடுற வடை எல்லாத்தையும் நம்பி அந்த வடையை வந்து மக்கள் வந்து காக்கா மாதிரி காத்திருந்து ஒரு வடையாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் நரி மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாக ஆட்டை போட்டு போயிடுறீங்க அப்படின்றது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. பட் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் சுடுற வடையை தான் அவங்க நம்பி ஆகணும். புதுசாக வந்து யார் அங்கே வடை சுடுறதுக்கு வரல. அப்படியே வடை சுட வந்தாலும் அவங்களுக்கு இந்த வடையே போதுன்னு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வடை சுட வரலடா தம்பி, உங்களுடைய வடையெல்லாம் நல்ல வடையா கெட்ட வடையா ஊசி போன வடையா அப்படின்னு அந்த காக்காவுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கிறது தான் தளபதி. புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் சுடுற வடை இன்னிமே வேலைக்கு ஆகாது. அதை எந்த காக்கா மீன்ஸ் மக்களாகிய நாங்கள் தூக்கி கொண்டாடுவோமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் அந்த குண்டி கழுவுற வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கனால நீங்கள் அந்த வடையை வந்து எடுக்கலாம், நக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் நாங்கள் அதை பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி தரங்கெட்ட பரதேசிலாம் வந்து பேசவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து மக்கள் செருப்பு கொண்டு அடிக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிட்டே இருந்தேன், அம்மா போனதுக்கப்புறம் வந்து சசிகலா கிட்டே இருந்தேன், அப்புறம் சசிகலா போனதுக்கப்புறம் இப்போ திமுக வந்திருக்கு. எப்படிறா எனக்கு புரியலடா. அங்கே இருக்கும்போது இந்த கட்சியை திட்டுறீங்க, அதே கட்சிகிட்ட திருப்பி எப்படிறா வந்து சேர்றீங்க எனக்கு புரியல, சத்தியமாக புரியல. இந்த மானங்கெட்ட பொழப்பு எப்படிறா பண்ணுறீங்க? என்னால் முடியலடா. இப்போ நான்லாம் விஜய் அவர்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து எனக்கு விஜய் அவர்களை பற்றி பிடிக்காமல் வச்சுச்சுன்னா நான் பேசுகிறது நிறுத்திடுவேன். ஓடியே இதை விட்டு திடீர்னு அங்கே போய் சேர மாட்டேன். நான் அங்கே போய் சேர்ந்தோன்னா நமக்கு என்ன வேணால் கொடுப்பாங்கடா. ஆனால் நமக்கு அந்த எண்ணமெல்லாம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஒரு வேளை பிழைக்கணும்னா, நல்லா வாழணும்னா இந்த மாதிரி தான் மானங்கட்டு போய் தெரியணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம மக்களை நம்பி நம்மளும் இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலாக அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. பட் என்னையும் இவன் சொன்ன மாதிரி அவங்க சுடுற வடையை நம்ம இத்தனை வருஷமாக நம்பிக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் அவங்க வடை சுடுவாங்க. இப்போ வரப்போகிற எலெக்ஷனுக்கும் வடை சுடுவாங்க. அந்த வடையை நம்ம எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்றத மக்களாக நம்ம தான் வந்து முடிவு பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லை அந்த ஊசி போன வடையை தான் எங்களுக்கு வேணும், இந்த மற்றபடி எங்களுக்கு வந்து நாங்கள் வடை சுடுற அளவுக்கு வளரணும், அப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு வேணும்னு நினைக்காதவங்க ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த திருட்டு கூட்டத்துக்கே ஓட்டு போட்டு என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிந்த சேவை இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறோம். அவ்வளோதான் ஒழிய சாதாரண ஒரு மனிதனை புரிய வைக்க பார்க்குறேனே ஒழிய நம்ம வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, என்னை போன்ற நீங்களும் ஒரு மக்கள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் இவர் சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏன் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இந்த வீடியோவில், நாங்கள் 4வது தலைமுறை, 5வது தலைமுறை, 6வது தலைமுறை ஆனாலும் கொத்தடிமையாக மட்டுமே இருப்போம் அப்படின்னா, பி ப்ரௌட் டு பி கொத்தடிமைஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.